ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டிலே இருந்து போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புன இடம் தான் பார்த்தீங்கன்னா குமுளி. எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா ஒரு 2.25 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான் ஆகும். நாங்கள் கிளம்பும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் போகும்போது லைட்டாக சாரல் கிளம்பி இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படியே நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரெல்லாம் தாண்டி கம்பம் தாண்டியாச்சு. கம்பம் தாண்டி கூடலூர் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பச்சை எல்லா பக்கமும் அப்படியே தென்னந்தோப்புகளும் வாழைத்தோப்புகளும் பார்த்திங்கன்னா பச்சை பசேல் என்று கண்ணுக்கே குளிர்ச்சியாக ரொம்ப மன ரம்மியமாக இருக்கும். எங்கள் ஒவ்வொரு ஊரையும் கிராஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே கிராமம்தான். ஓகே, இப்போ எல்லா கிராமத்தையும் முடிச்சுட்டு நம்ம கேரளா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து லோயர் கேம்ப் என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம மலையில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஒரு ஃபால்ஸ் தெரியும்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த ஓகே, பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. என்னென்னா அந்த ஃபால்ஸ் வந்து தண்ணி இறங்கி வர்றது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா நமக்கு அப்படியே நகர்றது நல்லா தெரிஞ்சு. நாங்கள் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது கூட அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம லோயர் கேம்புக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் தான் வந்து இங்கே வந்து முல்லை பெரியார் அவரோட பென்னிக்குயிக்கு அந்த மண்டபம் அதெல்லாம் அந்த சைடில் தான் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த இடனால அப்படியே போயிட்டோம். இது வந்து பவர் ஸ்டேஷன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சைடில் ஒரு போர்டு தெரியுதா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பவர் ஸ்டேஷன். இங்கே எலக்ட்ரிசிட்டி இந்த மற்ற இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நேராக போகிறோம். இது வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இறைச்சல் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, அதே அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் குமுளி பஸ் ஸ்டாப்பு. இது தான் உள்ள நம்ம என்ட்ரி. கேஎஸ்ஆர்டிசி பஸ் வருது பார்த்துக்கோங்க. நிறைய கடைகள் இருக்குது. இங்கே வந்து நிறையா இங்கே ஹோம்மேடாக இவங்க செஞ்சு நிறைய வெரைட்டியான என்ன சொல்கிறது, சோப்லேருந்து ஆயிலேருந்து சிப்ஸு மெயினாக வந்து நேந்திரம் சிப்ஸு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஏறிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீன் கறி, குத்தரி சாப்பாடு, அப்புறம் ஊறுகாய், புடலங்காய், அப்புறமா வந்து பாவைக்காய், ஒரு கீரை, அதே மாதிரி இந்த இதுவும் அவரும் வாங்கிட்டார். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி கேட்டதுனால சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இது இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேரளாவோட பிரியாணி வந்து அது ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில், ஃப்ரைட் ரைஸ் இல்லை, இது என்ன சொல்கிறது, பாஸ்மதியில் நெய் ரைஸ் ப்ளஸ் பிரியாணி ஸ்மெல்லோடு அது ஒரு சிக்கன் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. ஓகே, ஃபினிஷ். பார்த்திங்கன்னா இதுதான் ஹோட்டல் லஞ்ச் நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியேவும் கிளம்பியாச்சு. உடனே வந்து கொஞ்சம் மழை வந்து அப்படியே கொஞ்சம் தூர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம அப்படியே கிளம்பி பேசிகிட்டே போகலாம், சும்மா ஒரு லாங் ட்ரைவ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா சொல்ல மறந்துட்டேன். அப்புறமா வந்து நாங்கள் வந்து ஒரு 2 கேஜி மாதிரி நேந்திரம்பழம் வாங்கிட்டோம். அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். வண்டியில் போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி மேலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஒரு மணி நேரம் தான், ஒரு 8 பெண்டு தான் பாருங்கள். நமக்கு அவ்வளோலாம் தூரம்லாம் வராது. ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். கூடலூர்லேருந்து மேலே குமுளி ஏறுறதுக்கு ஊருக்கு வந்தாச்சு. ஓகே, பாய், வீட்டுக்கு போகிறோம்.